எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? களத்துல வந்து இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்க ஆட்சியில இது நடக்கும் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களை இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசா இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அடுத்தவங்க கிட்னியை திருடும் போது அவங்க மேல உனக்கு இறக்கம் வரலையா? தூத்துக்குடி விளாத்திக்குளம் நியூஸ்ல ஸ்டாலின் சார் எந்த புதருக்குள்ள போய் உட்கார்ந்திருந்தாரு? உதயநிதி அண்ணா எந்த புதருக்குள்ள உட்கார்ந்திருந்தாரு? நீ எந்த புதருக்குள்ள உட்கார்ந்திருந்த? அந்த நியூஸ பத்தி யாராவது பேசுனீங்களா? ஆனா இன்னைக்கு தாவை காட்சியில ஒண்ணு நடக்கும் போது, அதுவும் ஆட்சி பொறுப்பேற்று வெறும் 14 நாள் ஆனாலும் எல்லா பொறுப்பையும் தூக்கி தலையில வச்சு 24 மணி நேரத்துல அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி கோர்ட்ல ஒப்படைச்சு, பிரச்சனை நடந்த இடத்துல அமைச்சர்கள் போறாங்க, எம்எல்ஏஸ் போறாங்க. திமுக சைட்ல இருந்து யார் போனீங்க? யாரு கனிமொழி போனாங்களா? எப்ப போனாங்க? அவங்கள அடிச்சு விரட்டல? வெக்கமே இல்லாம ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு நீ எல்லாம் எந்த தைரியத்துல யார பார்த்து கேள்வி கேக்குற? இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு கேட்டவங்களெல்லாம் காணும். எங்கடி போனாங்க? எல்லாருமே உன்ன மாதிரி சப்ப கட்டு கூட கட்டல. நீ எல்லாம் வாயே திறக்கல தூத்துக்குடி விளாத்திக்குளம் நியூஸ்ல. ஆனா நாங்க இன்னைக்கும் வீடியோ போட்டு தண்டனை கடுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்குலாம் வெக்கமே வராதா? கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காதா? இப்படி ஒரு பிராணிய நான் பார்த்ததே இல்லைங்க. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு பிராணிய நான் பார்த்ததே இல்லை.